தேடிட்டு வேற சைட்ல தேட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. போலீஸோட ஆஸ்பெக்ட் மல்டி டைமென்ஷனா ஒரு விசாரணையை பண்ணுவாங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் தெரிஞ்சு பண்ற தப்ப அக்செப்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி மல்டி டைமென்ஷனா போலீஸ் வந்து நிறைய விஷயங்கள கேஸை கிளறி இருக்காங்க. யாரோ சோனம் ரகுவன்ஷி அவர்களோட போன், அதுல வந்து போன் கால்ஸ், வாட்ஸ்அப் கால்ஸ் எல்லாத்தையும் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது கடந்த 9 நாளா இந்த மெயின் அக்யூஸ்ட் இருக்காதுல ராஜ் குஷ்வாஹா அவர்கிட்ட பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்ததுல இருந்து அவருக்கு வந்து லொகேஷன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. எங்கெங்க எந்தெந்த இடத்துக்கு போறோம், எந்தெந்த டைமுக்கு போறோம்ன்ற எல்லா லொகேஷன்ஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேகாலயா போலீஸ் ஒன்ஸ் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக திருப்பி ரெசார்ட் போறாங்க. அரெஸ்ட் பண்றதுக்காக வந்து மேகாலயா போலீஸ் அவங்க தங்கி இந்த ரெசார்ட்டுக்கு போறாங்க. அது வரைக்கும் வந்து என்னன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவருக்கான அந்த நியாயம் நீதி கிடைக்கிற வரைக்கும் அவங்க ஒய்ஃபே சொல்லியிருக்காங்க, கொலை பண்ணவங்களே நான் வந்து இந்த மேகாலயாவை விட்டு வெளியேற மாட்டேன்னு சொல்லி அதே ரெசார்ட்ல இருந்திருக்காங்க. ஸோ அந்த ரெசார்ட்ல தேடி திருப்பி போகும்போது அவங்க அங்க இல்லை. ஸோ அந்த இடத்துலயே வந்து போலீஸ்க்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதாவது அவங்க பிளான் பண்ணபடி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்றாங்க, மர்டர் பண்ணிட்டாங்க, அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காவே ஒரு கேஸோட இன்வால்மெண்ட்ல பார்டர், அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கான பார்டருக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கான பார்டர் இருக்கும் போதே நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வரும். பட் இது 3 ஸ்டேட்ஸ் இருக்கிற ஒரு மெயின் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேஷ், அந்த பொண்ணை வந்து எந்த இடத்துல ஃபைன் பண்ணாங்க அப்படின்ற ஒரு இடம் உத்தரப்பிரதேஷ். ஏன்னா ஒரு தாபாவில் போய் உட்காந்துருக்காங்க அந்த இடம். தாபாவை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். அடுத்ததாக வந்து மத்திய பிரதேஷ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அந்த கொலை பண்ண 3 பேர் இருக்காங்கல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸு, இந்த ராஜா குஷ்வாகாவும் கூட ஒரு 3 நண்பர்கள் அவர் கூட சேர்ந்து கொலை பண்ணவங்களும் வந்து மாட்டின இடம் மத்திய பிரதேஷ். மேகாலயா கொலை நடந்த இடம்.